வழியா இந்த கிளாஸ் ரூம பெருக்கி முடிச்சாச்சு. இந்த கிளாஸ் ரூம பெருக்கி முடிக்கிறதுக்குள்ள இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. போதும் போதும் ஆயிடுது. இங்க பாருப்பா மல்லி, அனுஷ்கா பிளேஸ்ல தான் ஏகப்பட்ட குப்பைங்க இருக்குது. பெருக்க பெருக்க குப்பைங்க வந்துகிட்டே இருக்குது. அனுஷ்கா, ஏன் உங்க பிளேஸ்ல மட்டும் இவ்வளவு குப்பை கிடக்குது? இத பார்த்தா வேணும்னே குப்பை போட்டு வச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்க வேணும்னே குப்பை போட்டீங்கன்னா அப்புறம் மேம் கிட்ட நான் சொல்லிட்டேன். நேத்து லாஸ்ட் பீரியட்ல நாங்க போகும்போது கிளாஸ் ரூம ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் போனோம். இன்னைக்கு காத்தால இன்னும் பிரேயர் கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எப்படி உன் பிளேஸ்ல இவ்ளோ குப்பை வந்தது? என்னது நீங்க சொல்றது பார்த்தா நாங்க என்னமோ வேணும்னே மத்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்ட மாதிரில சொல்றீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா இருந்திருக்கணும். அன்னைக்கு கிளாஸ்ல பொரி மிச்சர் எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம கிளாஸ் ரூம்ல சாப்பிட்டு கீழே ஃபுல்லா இறச்சி பத்ததுக்கு மிஸ் மேலே தூக்கி போட்டீங்க. அதனால மிஸ் ரொம்ப கோவப்பட்டு இனி நீங்க தான் ஒரு மாசத்துக்கு கிளாஸ் ரூம காலையில மத்தியானம் சாயந்தரம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. தப்பு உங்க மேலயும் தான் இருக்குது. நீங்க கூட்டி பெருக்கணும்ன்றதுனால தான் உங்களோட பிளேஸ நீங்க சுத்தமா வச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்க பிளேஸ பார்க்கணுமே. சாக்லேட் கவர், பிஸ்கெட் கவர், சிப்ஸ் கவர், பத்தாததுக்கு மீன் முள்ளு, முருங்கைக்காய் சக்கன்னு எவ்வளவு போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாமா இருக்குது எங்க பிளேஸ்ல. எங்க பிளேஸ்ல வெறும் பேப்பருங்க தானே இருக்குது. இத பெருக்கிறதுக்கே உங்களுக்கு வலிக்குதா? உங்களால பெருக்க முடியலனா மேம் கிட்ட நேரடியா போய் சொல்லுங்க. இனிமேல் எங்களால கிளாஸ் ரூம் பெருக்க முடியாதுன்னு. இந்த குப்பையை நாங்க தான் போட்டோம்னு உனக்கு தெரியுமா? ஏன் பக்கத்து கிளாஸ்ல இருந்து கூட தான் குப்பை காத்துல பறந்து வந்து இங்க விழுந்திருக்கும். இதே உங்க பிளேஸ்ல சாக்லேட் கவர்லாம் இருக்கும்போது மிஸ் கிட்ட சொல்லுவீங்கல்ல, மேம் சாக்லேட் நான் எடுத்துட்டே வரல மேம், பக்கத்து கிளாஸ்ல இருந்து பறந்து வந்துருச்சு மேம்னு சொல்லுவீங்கல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? லிலிமலி, அங்க என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் பெருக்குங்க. பிரேயர் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் பீரியட்ல மேம் டெஸ்ட் பேப்பர்லாம் குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. இப்படி பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் பெருக்கு. என்னது டெஸ்ட் பேப்பர் குடுக்க போறாங்களா? டெஸ்ட் பேப்பர் எப்பவுமே எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு தானே தருவாங்க. டெஸ்ட் முடிஞ்சு 2 நாள் தானே ஆகுது. இவ்ளோ சீக்கிரம் டெஸ்ட் பேப்பர் குடுக்க போறாங்கன்னு சொல்ற? ஏய் லில்லி, ஹேமா போய் சொல்றாப்பா. அவ சொல்றது நீ நம்பாத. நம்ம மேமோட ஸ்கூட்டர் பார்க்கிங்ல இல்லவே இல்ல. மேம் இன்னைக்கு வரவே இல்ல ஸ்கூலுக்கு. ஹேமா சும்மா ஏமாத்துறா உங்களை. லில்லி சீக்கிரம் பெருக்குப்பா. ஹேமா வர மேம் டெஸ்ட் பேப்பர் குடுக்க போறாங்கன்னு சொல்றா. பென்ட்லி என்னடானா ஹேமா போய் சொல்றான்னு சொல்றான். சீக்கிரமா நீ பெருக்கு, நான் குப்பையை கூட்டி டஸ்ட்பின்ல எடுத்து போய் போட்டுறேன். அப்புறம் மேம் இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுத்தாங்கன்னு வெச்சுக்கோயேன், கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் மார்க் ரொம்ப கம்மியா தான் எடுத்திருப்போம். கிளாஸ் ரூம் குப்பையா இருந்துச்சுன்னா மேம் கோவப்பட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்மள தான் பெண்ட் எடுத்துருவாங்க. அதனால சீக்கிரம் பெருக்கு பெருக்கு. நம்மளுக்கு என்னன்னே தெரியல, 2 நாளா நேரமே சரியில்லை போல இருக்கு. என்ன இன்னைக்கு கிளாஸ் ரூம் இவ்ளோ சுத்தமா இருக்குது? ஓ, நம்ம லில்லிமல்லி கிளீன் பண்ணாங்களா? அதான் சுத்தமா இருக்குது. அப்ப இனிமேல் எல்லா கிளாஸ் ரூமையும் நம்ம லில்லிமல்லியே பெருக்க சொல்லிட்டா ஸ்கூலே சுத்தமாயிடும் போல இருக்கு. லில்லிமல்லி பரவாயில்லையே, கிளாஸ் ரூம்ல ஒரு டஸ்ட் கூட இல்ல. நல்லா தான் கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சிருக்கீங்க. பேசாம நீங்க ரெண்டு பேரும் நம்ம ஸ்கூல்லயே ஆயா வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேன். மேம் இல்ல மேம், நாங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு டாக்டர் ஆகலாம்னு இருக்கோம் மேம். என்னது டாக்டர் ஆகறதா? ஏன் நீங்க ரெண்டு பேரும் டாக்டர் ஆகி ஊர்ல இருக்கவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கா? அது சரி, நீங்க எழுதின எக்ஸாம் பேப்பரை நான் இப்ப குடுக்கறேன். அத பாத்துட்டு நீங்க டாக்டர் ஆவறதா கலெக்டர் ஆவறதான்னு அப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க. அந்த லட்சத்துல இருக்கு உங்க எக்ஸாம் பேப்பர். சொல்ல போனா உங்க ரெண்டு பேரோட எக்ஸாம் பேப்பர் திருத்தினதுல எனக்கு தலைவலியே வந்துருச்சு. நான் தான் நேத்து டாக்டர் கிட்ட போனேன். டாக்டருக்கு 1000 ரூபாய் ஃபீஸ் வேற எனக்கு செலவாயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் எடுத்துறேன். அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ்ல கண்டிப்பா பேரண்ட்ஸ் அப்பா அம்மா 2 பேரோட சைனும் போட்டிருக்கணும். நான் ஏன் தெரியுமா அப்பா அம்மா 2 பேரோட சைனும் வேணும்னு சொல்றேன்? ஏன்னா இந்த கிளாஸ்ல நிறைய பேர் அப்பா செல்லம். அதனால அப்பாவை நைஸ் பண்ணி நீங்க சைன் வாங்கிட்டு வந்துருவீங்க. அதனாலதான் சொல்றேன், அப்பா அம்மா 2 பேரோட சைனும் கண்டிப்பா வாங்கிட்டு வந்திருக்கணும். அது மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மா உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல சைன் பண்றத நீங்க வீடியோ எடுத்து கண்டிப்பா எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணணும். எஸ்பெஷலி லில்லிமல்லி, மெயினா உங்க 2 பேருக்கு தான் சொல்றேன். உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் உங்க அம்மா அப்பா தான் சைன் பண்றாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் உங்களுடைய பேரண்ட்ஸோட சைன் வித்தியாசமா இருக்குது. அனுஷ்கா பிரசன்ட் மேம். ஆலிஸ் பிரசன்ட் மேம். பென்ட்லி பிரசன்ட் மேம். பொம்மி பிரசன்ட் மேம். ஹேமா பிரசன்ட் மேம். நிலா பிரசன்ட் மேம். லில்லி பிரசன்ட் மேம். மல்லி பிரசன்ட் மேம். பூஜா பிரசன்ட் மேம். லூபி பிரசன்ட் மேம். நிம்மி நிம்மி மேம், நிம்மி எங்க வீட்டு பக்கத்துல தான் மேம் இருக்கறா. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டா மேம். அதனால அவ ஆப்சென்ட் மேம். அனுஷ்கா, உண்மையிலேயே அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் வரலையா? இல்ல இன்னைக்கு நான் எக்ஸாம் பேப்பர் கொடுக்க போறேன்னு தெரிஞ்சே லீவ் போட்டாளா? இல்ல மேம், நிஜமாலுமே அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவளுடைய அம்மா தான் மேம் சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியா இருங்க. யாராச்சும் நான் பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பேசுறத பார்த்தேன்னா கண்டிப்பா உங்களுடைய பேப்பர்ல இருந்து 5 மார்க்ஸ் மைனஸ் பண்ணிடுவேன். ஏற்கனவே ஒரு சிலர் 0லாம் வேற எடுத்திருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுங்க. எல்லாரும் இங்க பாருங்க. ஹேமா லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் 100 out of 100 நல்லா பண்ணிருக்க. ஹேமா, எக்ஸாம் சூப்பரா பண்ணிருக்க. உன் பேப்பர் மட்டும் தான் நான்
2 மினிட்ஸ்ல கரெக்ட் பண்ணிட்டேன். எல்லா क्वेश्चनக்கும் கரெக்ட்டான ஆன்சர் செய்திருக்கேன். உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இதே மாதிரி எப்பவுமே கண்டினியூ பண்ணனும். சரியா? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஹேமாவை பார்த்து கத்துக்கோங்க. நான் ஒண்ணும் கிளாஸ் அவளுக்கு தனியா எடுக்கல. எல்லாருக்கும் சேர்த்து ஒண்ணா தான் எடுக்கிறேன். உங்களுக்கு எப்படி நான் பாடம் நடத்துறேனோ அதே மாதிரி தான் அவளுக்கும் நடத்துறேன். அப்படி இருக்கும்போது அவளால மட்டும் 100 out of 100 எடுக்க முடியுது. ஏன் உங்களால 100 out of 100 எடுக்க முடியல? Thank you ma'am. அப்பா எப்படியும் அம்மா சொன்ன மாதிரி 100 out of 100 எடுத்தாச்சு. இந்த பேப்பர் எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட காட்டணும். ஏய் பூஜா பாத்தியா? ஹேமா ஒண்ணும் நல்ல மார்க் எடுக்கணும்ன்றதுக்காக ஊந்து படிச்சு 100 out of 100 எடுத்துக்க மாட்டா. எங்க மார்க் நிறைய எடுக்கலனா கிளாஸ் லீடர் பதவி போய்டுமோன்னு சின்சியரா உட்கார்ந்து படிச்சு மார்க் எடுத்துப்பா. பத்தாததுக்கு மேமுக்கு வர அப்பப்ப காக்கா பிடிச்சிட்டே இருக்கால. அதான் மேமும் ஒரு மார்க் கூட குறைக்காம 100 out of 100 போட்டு விட்டாங்க பாரு. ஏய் பூஜா பேசாம நானும் நல்லா படிச்சு 100 out of 100 எடுத்து கிளாஸ் லீடர் ஆயிட்டுமா? ஏய் அனுஷ்கா நம்மளுக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? ஸ்கூலுக்கு வந்தோமா பாடத்தை கவனிக்கிற மாதிரி மேம பாத்துக்கிட்டே வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருந்தோமா, லஞ்ச் பீரியட்ல லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தோமா, இன்டர்வல் டைம்ல கேண்டீனுக்கு போய் சூடா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டைம் இருந்தா பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு எதுக்குப்பா இந்த 100 out of 100லாம்? நெக்ஸ்ட் நிலா. நிலா என்னாச்சு உனக்கு? லாஸ்ட் டைம் 96 எடுத்திருந்த. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா 100 out of 100 எடுத்துருவேன் மேம்னு சொன்னேன். இப்ப என்னடானா 4 மார்க் கம்மியாயி 92 எடுத்து வச்சிருக்க. நீ ஹேமா பக்கத்துல தானே உட்கார்ந்துட்டு இருக்க. நீ ஒண்ணும் லில்லிமலி பக்கத்துல உட்கார்ல மார்க் கம்மியாகிறதுக்கு. சொல்லு ஏன் மார்க் கம்மியாச்சு? லில்லி மிஸ்க்கு போங்க பாத்தியா? நிலா 4 மார்க் கம்மி எடுத்தது கூட நம்மள தான் காரணம் காட்டுறாங்க. விட்டா அவங்க வீட்ல கரண்ட் இல்லனா கூட நம்மள தான் காரணம் சொல்வாங்க போல இருக்கு. அவங்க வீட்டு குழாயில தண்ணி வரலனா கூட நம்மள தான் காரணம் சொல்வாங்க போல இருக்கு. மேம் நான் நல்லா தான் பண்ணேன். ஆனா எப்படி மார்க் கம்மியாச்சுன்னு தெரியல மேம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் 100 எடுத்துறேன் மேம். இப்படிதான் நீ போன வாட்டியும் சொன்ன. சரி சரி நெக்ஸ்ட் டைம் ஆச்சு 100 out of 100 எடு. உன் ஹேண்ட் ரைட்டிங்ல நல்லா தான் இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் இல்ல. ஆனா क्वेश्चंसக்கு கொஞ்சம் கரெக்ட்டான ஆன்சர் பண்ணு. சரியா? ஐயோ நெக்ஸ்ட் பேப்பர் இதுவா? என்னத்த சொல்றது? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஜோரா ஒருட்டி கை தட்டுங்க. பூஜா இப்ப எல்லாரும் கை தட்டினது உனக்கு தான். என்னது எனக்கா? நம்ம என்ன சாதனை பண்ணிட்டோம் எல்லாரும் நம்மளுக்கு கை தட்டுறாங்க? நம்மளுக்கு பாஸ் மார்க் வருமானே டவுட்டா இருந்தோம். எப்படி திடீர்னு மேம் நம்மளுக்குலாம் கை தட்ட சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பூஜா உனக்கெல்லாம் ஏன் கை தட்ட சொல்றாங்கன்னு யோசிக்கிறியா? எதுக்கு கை தட்ட சொன்னேன்னு இப்ப சொல்றேன். ஹேமா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுனால ஹேமாக்கு கை தட்டினாங்க. நீ தான் கிளாஸ்லயே லாஸ்ட் மார்க், அதனால தான் உனக்கு இப்ப கை தட்டுறாங்க. இதுக்கு நீ ரொம்ப வெக்கப்படணும். மேம் இது வரேன் மேம். வேணாம் வேணாம் நீலாம் வர வேணாம். இந்த டோர் டெலிவரி மாதிரி நானே உனக்கு பெஞ்ச் டெலிவரி பண்றேன். நீ அங்கேயே உட்காரு. உன்னுடைய பேப்பர் எப்படி டெலிவரி ஆகுதுன்னு மட்டும் பாரு. அது போகட்டும், கேட்ட கேள்விக்கு எல்லாரும் ஒரு ஆன்சர் எழுதி வச்சிருந்தாங்க. ஆனா நீ மட்டும் தனியா வேற மாதிரி ஆன்சர் எழுதி வச்சிருக்க. நீ ஆன்சர் பேப்பர்ல அப்படி என்னதான் எழுதிருக்கேன்னு உன் கிளாஸ்ல இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். क्वेश्चन பேப்பர்ல who is father of our nation தானே கேட்டிருக்கு. அதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணி வச்சிருக்க? என்ன ஆன்சரா? நான் என்ன ஆன்சர் பண்ணேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல. நான் அப்பப்ப எக்ஸாம் டைம்ல தோன்றது தான் எழுதுவேன். நான் என்ன படிச்சா எழுதுறேன்? மேம் நான் என்ன எழுதுனேன்னு எனக்கு மறந்து போயிடுச்சு மேம். வெரி குட். நீ எழுதுனது உனக்கே மறந்து போச்சா? சரி சரி நானே சொல்றேன் அந்த கொடுமைய. who is father of our nationக்கு நீ இளைய தளபதி விஜய் எழுதி வச்சிருக்க. ஆமா எப்படி நீ அந்த ஆன்சர் எழுதுன? மேம் இல்ல மேம், கோட்டு படத்துல இளைய தளபதி விஜயோட பேரும் காந்தி தான் மேம். அந்த ஞாபகத்துல தான் மேம் நான் இளைய தளபதி விஜய்னு எழுதிட்டேன். அது போகட்டும், who invented clockன்னு கேட்டா அதுக்கு நீ ஏன் 24 மூவி சூர்யான்னு எழுதி வச்சிருக்க? மேம் அது ஒண்ணும் இல்ல மேம். 24 மூவில சூர்யா வாட்ச் நிறைய வச்சிருப்பாரு மேம். அதுல டைம் டிராவல்லாம் பண்ணுவாரு மேம். அதுல பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னு மாறி மாறி இருப்பாரு மேம். அந்த படம் நான் பார்த்தேன் மேம் எக்ஸாம்க்கு முன்னாடி நாளே. டக்குனு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு மேம். அதனால தான் மேம் 24 மூவி சூர்யா எழுதினேன் நானே. அப்ப எக்ஸாம்க்கு முன்னாடி நீ படிக்கவே இல்ல, படம் தான் பாத்திருக்க. அதான் நீ என்னென்ன படம் பாத்திருக்கியோ லிஸ்ட்ல ஒண்ணு விடாம ஆன்சர் பேப்பர்ல எழுதி வச்சிருக்க. நாளைக்கு நீ வரும்போது மறக்காம உன்னோட ஆன்சர் பேப்பர்ல பேரண்ட்ஸோட சைன் மட்டும் இல்ல, பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வர. உன் பேரண்ட்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. உன் மார்க் என்ன தெரியுமா? 100க்கு 19. உன் பேப்பரை திருத்தினதுல எனக்கு டைமும் வேஸ்ட், என் பெண்ணுக்கு இங்கும் வேஸ்ட். நீ எல்லாம் எதுக்குதான் ஸ்கூலுக்கு வரியோன்னு எனக்கு தெரியல. இந்த உன் பேப்பர் எடுத்துக்கோ. இந்த பேப்பரை ஃப்ரேம் போட்டு உன் வீட்லயே மாட்டி வச்சுக்கோ, நல்லா இருக்கும். அடுத்த பேப்பர் அனுஷ்கா. அனுஷ்கா 50 out of 100. ஆனா ஒரு விஷயம் பரவாயில்ல அனுஷ்கா, எப்படியோ பூஜா மாதிரி ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டே நீ பாஸ் மார்க் எடுத்து வச்சிருக்க. அதுவே பெரிய விஷயம் தான். இந்த ஏழை பசங்க எல்லாம் ஸ்ட்ரீட் லைட்லயும் விளக்குலயும் உட்கார்ந்து படிப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சென்டம்னு எடுப்பாங்க. அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையிலயும் அதான் உன் ஃப்ரெண்டு பூஜாவை தான் சொல்றேன். பூஜா மாதிரி ஃப்ரெண்டு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டே நீ 50 out of 100 எடுத்திருக்க. பெரிய விஷயம் தான் இது. நீ எல்லாம் ஹேமா பக்கத்துலயோ இல்ல நிலா பக்கத்துலயோ உட்கார்ந்து இருந்தனா கண்டிப்பா நீ 200 out of 100 எடுத்திருப்ப போல இருக்கு. உன் பிளேஸ மாத்தினா கண்டிப்பா நீ நல்லா ஸ்கோர் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். சரி பாக்கலாம், நான் பாஸ் பண்ற
பேப்பர் வாங்கிக்கோ. அப்பாடா நான் பாஸா, நல்ல வேளை நான் தப்பிச்சேன். ஏய் அனுஷ்கா, படிக்கவே இல்லன்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்ன. 1 மார்க் क्वेश्चनக்கு ஒண்ணுத்துக்குமே பதில் தெரியலன்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது எப்படி நீ 50 எடுத்து வச்சிருக்க? உன்னை பார்த்து நான் எழுதி இருந்தா கூட 40 மார்க் எடுத்திருப்பேன் போல இருக்கே. ஏய் பூஜா, நீ படிக்க வேண்டியது தானே? நானும் உன்னை படிக்க வேண்டாம்னு சொன்னேன். நான் எக்ஸாமுக்கு தனியா உட்கார்ந்தலாம் படிக்கல. ஏற்கனவே படிச்சு வச்சிருந்ததே எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துல இருந்தது. அதை வச்சு தான் நான் எக்ஸாமே எழுதினேன். அனுஷ்கா, எக்ஸாமுக்கு படிக்காமலே நீ 100க்கு 50 எடுத்து வச்சிருக்க. அப்ப நீ எக்ஸாம் டைம்ல உட்கார்ந்து படிச்சிருந்தனா 100க்கு 100 எடுத்திருப்ப போல இருக்கு. அடுத்தது இது அதுக்கு மேல ஒரு தலைவலி. நம்ம கிளாஸ்ல 4 நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இருந்தா 40 தலைவலி ஸ்டூடண்ட்ஸும் இருக்காங்க. நான் யார பத்தி சொல்றேன்னு யாருக்காச்சும் தெரியுதா? லில்லி, மிஸ் யார பத்தி சொல்றாங்கன்னு உனக்கு தெரியுதா? மல்லி, அதான் தலைவலின்னு சொல்லிட்டாங்களே. கண்டிப்பா நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இருக்கும் பாரு. நான் வேணா பெட்டு கட்டி சொல்றேன். ஆமா லில்லி, ஏன்னா ஏற்கனவே பூஜாக்கு கொடுத்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் மேம் தலைவலின்னு சொல்றது நம்மளதான். என்ன லில்லி மல்லி, டிஸ்கஸ்ல ரொம்ப பலமா போகுது. என்ன நான் யார தலைவலின்னு சொல்றேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. மேம், நானே இல்லனா மல்லி, எங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான நீங்க சொல்றீங்க. அப்பாடா பரவாயில்ல. எக்ஸாம்ல கேக்குற क्वेश्चனுக்கு ஆன்சர் எல்லாம் தெரியலனா கூட என்னோட கஷ்டத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். லில்லி வா, உன் பேப்பர் தான். லில்லி, நீ 24 அவுட் ஆஃப் 100. என்ன இந்த மார்க் போதுமா இல்ல ரொம்ப அதிகமா வாங்கிட்டியா? லாஸ்ட் எக்ஸாம்ல நீ 22 எடுத்திருந்த. இந்த எக்ஸாம்ல நீ 24 எடுத்து வச்சிருக்க. 2 மார்க் கூட தான் எடுத்து வச்சிருக்க. இதே மாதிரி போச்சுனா நீ 40 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ? அது வரைக்கும் நான் இந்த ஸ்கூல்ல தான் வர்க் பண்ணுவேனா இல்ல ரிட்டையர் ஆகி போயிடுவேனான்னு தெரியல. ஆனா உனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. நீ எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஸ்கூல்ல படிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன்? சொல்லுங்க மேம். மேம், பிரின்சிபல் எல்லா கிளாஸ் ரூம்லயும் போய் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதுக்காக தான் மேம் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்கூல்ல ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது மேம். அதுல எந்தெந்த ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு ஒரு 4 days பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு பிரின்சிபல் மேம் சொல்லிருந்தாங்க மேம். மேம், ஏற்கனவே பசங்க நல்லா ப்ராக்ரஸ் பண்றாங்க. இதுல ஃபுட் ஃபெஸ்டிவல் அது இதுன்னு நீங்க கண்டக்ட் பண்ணா அப்புறம் அவங்க படிப்புலயே கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாயிடும் மேம். நானே பிடி பீரியட்ல கிளாஸ் வாங்கி நடத்தலாமான்னு இருக்கேன். நான் இன்னும் போர்ஷன்ஸே கம்ப்ளீட் பண்ணல. இதுல நீங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் எல்லாம் கண்டக்ட் பண்ணா அப்புறம் நாங்க எப்ப மேம் போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றது? மேம், ஸ்டூடண்ட்ஸ் எப்பவுமே ஸ்டடிஸ்னு இருக்க கூடாது மேம். மத்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க இன்வால்வ் ஆகணும் மேம். அது மட்டும் இல்ல, பிரின்சிபல் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அதான் மேம் வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். சரிங்க மேம், நான் மத்த கிளாஸ்லயும் போய் இன்ஃபார்ம் பண்ணனும். சோ யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு நேம்ஸ் எல்லாம் அப்புறம் எனக்கு வந்து சொல்லுங்க மேம். தேங்க் யூ மேம். வரேன் மேம். பென்ட்லி, ஃபுட் ஃபெஸ்டிவல்னா என்னதுடா? ஏய் பூமி, இது கூட தெரியாதா உனக்கு? ஃபுட்ட வச்சு ஃபெஸ்டிவல் பண்றதா ஃபுட் ஃபெஸ்டிவல். டேய், உனக்கு தெரியலனா தெரியலன்னு சொல்லு. அத விட்டுட்டு ஃபுட் வச்சு ஃபெஸ்டிவல் பண்றதா ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்றேன். மல்லி, பாத்தியா நம்ம ஸ்கூல்ல ஃபுட் ஃபெஸ்டிவல் வருதாண்டி? அடச்சே, கம்முனு இரு. மிஸ் உன் பேரை கூப்பிட்டாங்களே, அடுத்தது என் பேரை தான் கூப்பிட போறாங்க. அத நினைச்சா நீ திக்குன்னு இருக்குது. அதனால அத பத்தி இப்ப பேச வேணாம். லஞ்ச் டைம்ல பேசிக்கலாம். ஆமா, பசங்க படிக்கிறதே ரொம்ப லட்சணம். இதுல ஃபுட் ஃபெஸ்டிவல் வேற நடத்த போறாங்களாம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் எப்பதான் படிப்பாங்க? அது போகட்டும் லில்லி, நேம் 5 வெஜிடபிள்ஸ்னு கேட்டா ஐ அம் நான் வெஜிடேரியன் எழுதி வச்சிருக்க. ஏன் உனக்கு வெஜிடபிள்ஸ் நேம்ஸே தெரியாதா? மேம், இல்ல மேம், எனக்கு நான் வெஜிடேரியனா ரொம்ப பிடிக்கும் மேம். அதனால தான் அதுல ஐ அம் நான் வெஜிடேரியன் போட்டேன் மேம். இதே நீங்க வாட் ஆர் நான் வெஜிடேரியன் டிஷஸ்னு கேட்டிருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், சூப்பரான ஆன்சர் பண்ணிருப்பேன் மேம். சிக்கன் பிரியாணி, மட்டன் கோலா உருண்டை, பட்டர் சிக்கன், ஹலீம், சிக்கன் டிக்கா மசாலா, பிரான் கறின்னு நிறைய எழுதி வச்சிருப்பேன் மேம். அது மட்டும் இல்லாம கலக்கில பெப்பரும் ஆனியனும் கொஞ்சம் தூக்கலா போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் மேம். லில்லி, நீ என்னென்ன சாப்பிடுவேன்னு கேக்கல. क्वेश्चन என்னமோ அதுக்கு தகுந்த ஆன்சர் தான் பண்ணணும். அது போகட்டும், வாட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை டு மும்பைன்னு கேட்டா நீ என்ன எழுதி வச்சிருக்க? சேம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மும்பை டு சென்னைன்னு எழுதி வச்சிருக்க. இதெல்லாம் ஒரு பதிலா? மேம், அந்த ஆன்சர் கரெக்ட் தான் மேம். இப்ப சென்னை டு மும்பை 300 கிலோமீட்டர்னா மும்பை டு சென்னை அதே 300 கிலோமீட்டர் தானே மேம் வரும். அதனால தான் நான் சேம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மும்பை டு சென்னைன்னு போட்டேன் மேம். இங்க பார், தேவையில்லாம இந்த பெரம் எடுக்க வச்சிடாத சொல்லிட்டேன். நானும் எவ்வளவு பேப்பர்ஸ் கரெக்ட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கேவலமா யாரும் ஆன்சர் பண்ணதில்ல. அடுத்த பேப்பர் ஆலிஸோடது. ஓ மை காட், என்னோட பேப்பர் தான் நெக்ஸ்ட் வந்திருக்கு. நான் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கேன்னு தெரியலையே. ஆலிஸ், என்னாச்சு உனக்கு? ஏன் போக போக மார்க் ரொம்ப குறையுது? எப்பவுமே நீ 80 அபவ் தானே எடுப்ப. இந்த வாட்டி என்ன 75 தான் எடுத்து வச்சிருக்க? இந்த வாட்டி நீ அபவ் 90 எடுப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண. என்னாச்சு உனக்கு? ஆமா, நீ கிளாஸ்ல எந்த கேள்வி கேட்டாலும் டான்டான பதில் சொல்ற. ஆனா எக்ஸாம்ஸ்ல மட்டும் ஏன் ஒரு சில क्वेश्चंसக்குலாம் நீ ஆன்சர் பண்ணவே இல்ல? பிளாங்காவே விட்டு வச்சிருந்த. மேம், ஆக்சுவலா எக்ஸாம் டைம்ல எனக்கு ரொம்ப ஃபீவரா இருந்தது மேம். என்னால எக்ஸாம்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல மேம். இருந்தாலும் எக்ஸாம் அன்னைக்கு லீவ் போட கூடாதுன்றதுக்காக நான் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் எழுதிட்டு நான் ஏர்லியரா கிளம்பிட்டேன் மேம். அதனால தான் மேம் மார்க்ஸ் கம்மி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் பெட்டராவே ஸ்கோர் பண்றேன் மேம். சரி சரி, நீ படிக்கிற பொண்ணு, அது நல்லா தெரியும் எனக்கு. பட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது, பாத்துக்கோ. நெக்ஸ்ட் பேப்பர் பொம்மிது. ஐயோ, என் பேப்பர் தான் நெக்ஸ்டா? நான் 100 out of 100 எடுப்பேன் நீங்க மம்மி கிட்ட சொல்லிருந்தேன். ஆனா கண்டிப்பா
வாட்டி நீ 98 எடுப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பரவாயில்ல 95 எடுத்திருக்க. பட் உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமா இருக்குது. அத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பாரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் கொஞ்சம் இருந்தது. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீ நெக்ஸ்ட் எக்ஸாம்லயும் ரிப்பீட் பண்ண கூடாது, சரியா? அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்குலாம் நான் இப்ப மார்க் மைனஸ் பண்ணல, அப்படியே தான் போட்டிருக்கேன். ஏன்னா உன்னை என்கரேஜ் பண்ணணும்ன்றதுக்காக. பட் நெக்ஸ்ட் டைம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தா நான் மார்க்ஸ் மைனஸ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டைம் ஹேமா மாதிரி நீயும் 100 out of 100 எடுப்பேன்னு நான் நம்புறேன். பூமி, நீ 95 out of 100 எடுத்திருக்கியா? பரவாயில்லப்பா. நான் கூட இந்த வாட்டி நீ கம்மியா எடுப்பேன்னு தான் நினைச்சேன். டேய் கண்ணு வைக்காதடா. நான் எங்க மம்மி கிட்ட 100 out of 100 எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா 95 தான் வந்திருக்குது. இதுக்கே எங்க அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. திக்கின்னு இருக்குது. என்னது 95 எடுத்ததுக்கே திட்டுவாங்களா? நான்லாம் இதுல பாதி மார்க் எடுத்திருந்தா கூட எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. அதையே சாக்கா வச்சுக்கிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் எங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். சொல்ல போனா எங்க வீட்ல எங்க அம்மா அப்பாக்கு கோயில் கட்டியே கும்பிடலாம் போல இருக்கு. அடுத்த தலைவலி வந்துருச்சு. ஒரு நல்ல பேப்பர் வந்தா ஒரு மோசமான பேப்பரும் வருது. மல்லி மேம் உன்னதான் சொல்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் தலைவலி என்ன சொன்னாங்கல்ல, ரெண்டாவது தலைவலினா நீதான். அவங்களே பேர் சொல்றதுக்கு முன்னாடி நீயே ஏஞ்சுக்கோ. மல்லி பரவாயில்ல, அடுத்த தலைவலின்னு சொன்னது நீயே ஏஞ்சிட்ட. அது வரைக்கும் புரியுதே, அதுவே சந்தோஷம் தான். பாத்தியா உன் மார்க்க 35 out of 100 எடுத்து வச்சிருக்க. ஆமா, எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चनக்கு புக்ல வேற ஆன்சர் இருக்கு, நீ தனியா வேற ஆன்சர் பண்ணிருக்க. வாட் இஸ் நேஷனல் பேர்ட்னா क्वेश्चन பேப்பர்ல இருந்தது, அதுக்கு நீ க்ரோன்னு ஆன்சர் பண்ணிருக்க. எப்படி அது? மல்லி, நேஷனல் பேர்டு க்ரோவா? சொல்லவே இல்ல மேம். நம்ம தெருவுல எல்லாம் அதிகமா க்ரோ தானே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல மேம், நம்ம சாமிக்கு பறிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது காக்காக்கு தான் மேம் வைப்போம். அப்ப காக்காக்கான்னு கூப்பிட்டது ஓடி வந்தது இல்ல மேம். க்ரோ தான் நிறைய இடத்துல இருக்கு மேம். அதனால தான் நேஷனல் பேர்டு க்ரோன்னு எழுதுனேன் மேம். ஓ, அப்ப நேஷனல் அனிமல் எதுன்னு கேட்டிருந்தா நீ ஸ்ட்ரீட் டாக்னு எழுதிருப்ப போல இருக்கு. அதுதானே எங்க பார்த்தாலும் சுத்திக்கிட்டு இருக்கு உன்ன மாதிரி. அது போகட்டும், வாட்டர் ரெயின்போ கலர்ஸ் தானே क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்கு. அதுக்கு என்னமோ நீ பிளாக், ப்ளூ, பிங்க், yellow, ஐவரி, பர்பிள்னு இருக்கிற எல்லா கலரையும் எழுதி வச்சிருக்க. பத்தாததுக்கு கிளி பச்சை, ராமர் நீலம்லாம் எழுதி வச்சிருக்க. இதெல்லாம் ரெயின்போல இருக்குது. நாங்க படிச்ச காலத்துல இதெல்லாம் இல்ல போல இருக்கே. இப்ப என்ன ரெயின்போக்கு நிறைய கலர் வந்துருச்சா? சரி அது போகட்டும், காப்பி அடிச்சதான் அடிச்ச. இன்னொரு 5 மார்க்குக்கு சேர்த்து காப்பி அடிச்சிருந்தனா 40 மார்க் எடுத்து பாஸ் ஆயிருப்பியே. இப்ப 5 மார்க் கம்மியாயி அநியாயத்துக்கு ஃபெயில் ஆயிட்டியே. அப்பாடா மல்லி, நான் கூட நீ எங்க பாஸ் ஆயிடுவியோன்னு நினைச்சேன்பா. அடச்சே, வாய் மூடு. நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறியா? இரு எப்படி பாஸ் ஆகணும்னு எனக்கு தெரியும். இப்ப எப்படி மிஸ் கரெக்ட் பண்ணி பாஸ் ஆகி காட்டுறேன் பாரு. இந்தா வந்து உன் பேப்பரை வாங்கிட்டு போ. மேம், நான் எங்க வீட்ல கண்டிப்பா இந்த தடவை பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிருக்கேன் மேம். அப்படி பாஸ் ஆயிட்டேனா எங்க சித்தி எனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க மேம். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? மேம் இல்ல மேம், நான் எப்படியோ 35 எடுத்துட்டேன். இன்னும் 5 மார்க் போட்டா நான் பாஸ் ஆயிடுவேன் மேம். ஆமா கரெக்ட் தான். இன்னும் ஒரு 5 மார்க் நீ எடுத்திருந்தா பாஸ் ஆயிருந்திருப்ப. ஆனா 5 மார்க் போடுறதுக்கு எங்கேயுமே வழி இல்லையே. எங்கேயாச்சும் டோட்டல் மிஸ்டேக் இருக்கான்னு 1க்கு 2 வாட்டி செக் பண்ணி கூட பாத்துட்டேன். வேற எங்கேயாச்சும் மார்க் போட வேண்டியது இருக்கான்னு கூட பாத்துட்டேன். பட் எங்கேயுமே மார்க் போடுற மாதிரியே இல்லையே. அப்புறம் எப்படி உனக்கு 5 மார்க் போட முடியும்? மேம் அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் மேம். என்ன ஐடியா? மேம், இன்னும் கொஞ்ச நாள்ல ஆஃபீல் எக்ஸாம் வந்துரும்ல மேம். அதுல நான் கண்டிப்பா எப்படியாச்சும் above 50 எடுத்துருவேன் மேம். யாரு நீ? இத நான் நம்பணும். இல்ல மேம், கன்ஃபார்ம் மேம். ஷூரா above 50 எடுப்பேன் மேம். அதுல இருந்து ஒரு 5 மார்க் கடனா எடுத்து இதுல போட்டு எனக்கு 40 ஆக்கி பாஸ் பண்ணி விடுங்க மேம். அதான் இந்த மேக்ஸ்ல எல்லாம் சம் போடும்போது பக்கத்துல இருந்து கடன் வாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சு மார்க் போட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணி விட்டுருங்க மேம். ப்ளீஸ் மேம். என்னது, மார்க்க கடனா போடுறதா? இது என்னது புது கதையா இருக்கு. இனிமேல் வரப்போற எக்ஸாம்க்கு நீ எவ்வளவு மார்க் எடுப்பேனே தெரியாது. அதுல இருந்து கடன் வாங்கி உனக்கு போட சொல்றியா? அப்படி உனக்கு பாஸ் ஆகணும்னா நீ தான் எக்ஸாம்க்கு படிச்சுட்டு வந்து எழுதிருக்கணும். இது வரைக்கும் இந்த பெரம்பே யூஸ் ஆகலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த பெரம்புக்கு வேலை வந்துருச்சு.